ஒரு வீடியோவில் பல வீடியோ பேசணும், ஒரு பக்கம் அல்ல பல பக்கம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்கிறார். அவருடன் யார் இணைந்து ஃபர்ஸ்ட் செயல்படுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நீங்கள் உறுதியாக தொடங்கலாம். உங்க தொழில பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது என்னன்னா, பல பேர் நீங்க பண்ணப்படுற தொழிலை நடத்திட்டு வரலாம், கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ஃபேக்டரி வச்சுக்கலாம், மேபி எனி ஒன். நீங்க புது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டீங்க. செவ்வாய் சனி கிரக அமைப்புகள் இணைவு என்பது கொஞ்சம் நிதானம் என்பதை குறிக்கிறது. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். பிவிஆர் கார்டன் சிக்னேச்சர் லிவிங் டி நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955511814. கடக ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் துரத்தி அடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த வருடம் இருக்க போகுது. சனி பகவான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 7.5 பிணியில மாட்டிக்கிட்ட மாதிரி 7.5 வருஷம் வச்சு செதுக்கி உங்களை என்ன சொல்லணும்னா ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக் கொடுத்தார். இந்த 7.5 வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டம் நஷ்டம் சொல்ல போனா ஒரு வீடியோவில் பல வீடியோ பேசணும், ஒரு பக்கம் அல்ல பல பக்கம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய அனுபவ பாடங்கள் இருக்கும். நிறைய விஷயங்கள்ல நிறைய பேரை நம்பி இனிமே யாரு மேலுமே நம்பிக்கை வைக்க கூடாதுன்னு நினைச்சு முடிவெடுக்கீங்க. திரும்பி யாராச்சும் உங்கள்கிட்ட நீங்க தான் நல்லவங்க, நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு ஒரு வார்த்தை, அந்த ஒத்த வார்த்தை சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த ஒத்த வார்த்தையில ஒரே ஒரு வார்த்தையில உங்களுடைய டோட்டல், அதாவது நீங்க என்ன ஐடியா பண்ணீங்களோ எவ்வளவு தூரம் பிளான் பண்ணீங்களோ அதெல்லாம் சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த பெரிய போராட்டம், பெரிய மன அழுத்தம், இது எல்லாமே விலகக்கூடிய ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டாக இந்த 2026 உறுதியாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியான நம்மளுடைய நவகிரகத்தின் நாயகன் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்கிறார். அவருடன் யார் இணைந்து ஃபர்ஸ்ட் செயல்படுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்த அதிபதி மற்றும் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து சுகஸ்தான அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரனும் என்ன பண்றாரு, இந்த வருடம் ஸ்டார்டிங்ல அமர்கிறார். இப்ப 4-11க்குரியவர் 10ஆம் இடத்தில் அமர்ந்து நம்முடைய ராசிக்கு 2ஆம் இடத்த அதிபதியோடு இணைந்து பயணிப்பது அப்படிங்கிறது ஒரே ஒரு பாடல் நம்ம ஏற்கனவே நிறைய ராசி அன்பர்களுக்கு பாடியிருக்கோம். சோ இந்த வட்டம் நம்ம யாருக்கு பண்ண போறோம், உங்களுக்கு தான் பண்ண போறோம். கையில வாங்கினேன் பையில போடல, காசு போன இடம் தெரியல, உழைச்சு பார்த்தேன், உழைப்பில் எனக்கு எந்த மாற்றமும் இல்லை, ஆனால் போராட்டத்துக்கு மட்டுமே பஞ்சம் இல்லை அப்படிங்கிற மாதிரி உங்க லைஃப்ல ஏற்பட்ட பொருளாதார தடை விலக போகுது. பொருளாதாரத்துல எவ்வளவு பெரிய தடைகள்ல நீங்க லாக் ஆயிருந்தாலும் சரி, இந்த தமிழ் புத்தாண்டு முதல் பொருளாதாரம் என்பது மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. அது ரிஷபராசி அன்பர்களுக்கு எப்படி சொன்னமோ அதே மாதிரிதான் கடகராசி அன்பர்களுக்குமே இந்த காலகட்டம் தொழிற்சாலத்தில் மிகப்பெரிய வெற்றி உண்டு, தொழிலில் மிகப்பெரிய அங்கீகாரம் உண்டு, புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு நவகிரகங்கள் கொடுக்கின்றன. இப்ப தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை மாதம் முதல் நீங்கள் உறுதியாக தொடங்கலாம். உங்க தொழில பெரிய வெற்றி கிடைக்கும். அதாவது என்னன்னா, பல பேர் நீங்க பண்ணப்படுற தொழிலை நடத்திட்டு வரலாம், கடை வச்சிருக்கலாம், இல்ல ஒரு ஃபேக்டரி வச்சுக்கலாம், மேபி எனி ஒன். நீங்க புது தொழில் தொடங்கணும்னு நினைச்சிட்டீங்க, அந்த தொழிலை யாராவது பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம், நீங்க ஒரு ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல கூட பக்கத்துல கூட இருக்கலாம். ஆனா அதை பத்தி நீங்க வருத்தப்பட தேவை. உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுக்கான அங்கீகாரம், நீங்க தேர்ந்தெடுத்த விதம் எல்லாம் இப்பொழுதுதான் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஓகேவா? சோ உங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, சோ அப்படி பார்க்கும்போது கோச்சார கிரகங்களுடைய அடிப்படை ரீதியாக நம்முடைய கடகராசி அன்பர்கள் சொந்த தொழில் தொடங்கி வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை கிரகங்கள் கொடுக்க போகிறது. லாபங்கள் அற்புதமா இருக்கும், தன வரவுகள் சூப்பரா இருக்கும். உங்களை ஒரு தடவை உங்க கடையிலையோ அல்லது உங்களுடைய பிசினஸ்ல ஒரு ஆள் உங்ககிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்கன்னா இனிமே உங்ககிட்ட தான் வாங்கணுங்கிற முடிவெடுக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய சிந்தனைகள் செயல்படும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். இதுல பாத்தீங்கன்னா மெயினா நம்முடைய கடகராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்தின் மேல நலன் கருதுறதே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய குடும்ப உறுப்பினருக்காக நீங்க பங்களிப்புங்கிறது உங்க லைஃப் ஸ்டைல எப்போதுமே ஒரு 30% தான் ஒதுக்குறீங்க. அது உங்களுக்காக ஒதுக்குறீங்கன்னா 10% தான். பல பிரச்சனை இருக்கும், உங்க உடம்புல பிரச்சனை இருக்கும், மனசுல பிரச்சனை இருக்கும். ஒருத்தருக்கு பிரச்சனை கேட்டா எல்லா பிரச்சனையும் நீங்க தூக்கி தூரமா வச்சுட்டு அவங்க போய் ஹெல்ப் பண்ணி அவங்க பிரச்சனையை சால்வ் பண்ணுவீங்க. சோ அதை நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முதல் நிறுத்த சொன்னா நிறுத்த மாட்டீங்க, அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் குறைச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பிறவியிலேயே இந்த குணம் இருக்கும், சின்ன பிள்ளையிலிருந்தே அது இயல்பான குணம். அதை மாற்ற முடியுமா? கஷ்டம் தானே.
ஏன்னா அம்மா எப்படி ஒரு குழந்தைக்கு ஒரு பிரச்சனைனா தன்னுடைய சாப்பாடுல இருந்து தன்னுடைய வேலையிலிருந்து தன்னுடைய செயல்பாடு இருந்து எல்லாத்தையும் மறந்துட்டு குழந்தைய அக்கறை செலுத்துறாங்களோ அதே மாதிரிதான் நம்மளுடைய கடகராசிக்காரங்க இதுதான் நீங்க செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. சோ இதுல கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அல்லது செய்யாம இருப்பது ரொம்ப ரொம்ப சூப்பர். மேலும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த தமிழ் புத்தாண்டு தொடக்கத்தில் செவ்வாய் சனி கிரக அமைப்புகள் இணைவு என்பது கொஞ்சம் நிதானம் என்பதை குறிக்கிறது. எதுக்கும் அவசரப்படாம யாருடைய விஷயங்களும் முழுமையா நம்பாம நிதானமா முடிவெடுத்து செயல்பட்டால் மற்றவர்களுடைய குடும்பத்தில் தலையிடாமல் நீங்கள் வாழ்ந்தால் வாழ்க்கை அற்புதமா இருக்கும். உங்க லைஃப்ல இந்த தமிழ் புத்தாண்டு ஒரு பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு வருட காலமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. எல்லா வளமும் பெற்று எப்பொழுதும் நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.